காலத்தில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பெரிய தொழிற்சாலையில் ஒரு ஜூனியர் பிளான்ட் ஆப்ரேட்டர் வேலையை அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆச்சரியப்படுறேன். சீனியர் பிளான்ட் ஆப்ரேட்டர் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் போய் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் புரியுதுங்களா? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்தியாவில் இருந்த போது நல்ல பதவி இப்படி நிறைய வாய்ப்புகள் பாய்ச்சல் சிவில் சர்வீஸ் அவசியங்க. மற்றபடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டாக்டர் ரமேஷ் பிரபாகர் அதுதாங்க அவரை படிச்சு நான் கேட்கணும். நீங்க சார் கிட்ட உங்களுக்கு தேவையான क्वेश्चंस எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியோட எண்ட்ல நீங்க சார் கிட்ட டைரக்டாவே பேசலாம். சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் இன்னைக்கு வந்து ரமேஷ் பிரபு சாருடைய அடுத்த ஸ்பீச் நமக்கு கேட்கணும் தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல போறேன். சோ கேலக்ஸி குடும்பங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சென்னை AMJA கல்லூரியில் BSc கெமிஸ்ட்ரி படித்தவர். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் படித்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் MIT கல்லூரியில் BTech ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படித்தார். பின்பு மேலாண்மை படிப்புக்காக இவர் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே முழுக்க காரணமா இருந்தவர் சார் தான். புதிய தலைமுறை அப்படின்ற இன்னைக்கு ஒரு சேனல் வெளியில வந்திருக்கு அப்படின்னா சார் மூலியமா அதுக்கும் வேறு காரணமா அனைவருக்கும் வணக்கம். பல ஆண்டுகளாக ஒட்டுமொத்த தமிழகத்தை காப்பாற்றி வந்த சைலேந்திரபாபு சார் இப்போ ஓய்வுக்கு பிறகு மாணவ சமுதாயத்தையும் இளைஞர் சமுதாயத்தையும் மேம்படுத்துவதற்காக தன்னுடைய முழு நேரத்தை செலவிடுகிறார் என்பதற்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அடுத்ததாக எனக்கு பிறகு பேசுகிற டாக்டர் காயத்ரி சுரேஷ் பெண் கல்விக்கு உதாரணம். ஏன்னா நம்மளுடைய தந்தை நம்முடைய பாட்டன் தந்தை பெரியார் சொல்றது தான், பெண் கல்வி வந்துச்சுன்னா சமுதாயம் தானாக வேணாம். அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் பேசிட்டு போது ஒரு பையன் புதுக்காக நிகழ்ச்சி கேட்டான், சார் கல்விங்கிறது போதும் எல்லாரும் படித்தா எல்லாரும் மேலே வரலாம், அது ஏன்னா தனியாக பெண் கல்வின்னு அது ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அது ஒரு பெரிய நுணுக்கம் இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீடுகளில் இப்போ வந்து 8 நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதினேன். அடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த நல்ல குணாதிசயங்களெல்லாம் நீங்க அங்க இருந்து எடுத்துக்கணும். சரி, ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஓகேயா? அடுத்து ஒரு தம்பி கேட் எழுதணும்னு யார் அது? இப்படி ஒரு தம்பி சொல்லுங்க. எதுக்கு அது எதுக்கு எழுதுறது? ஐஏஎம் சார். எத்தனை ஐஏஎம் இருக்கு? ஒரு சரியா நீங்க கொஞ்சம் பேசு. இல்ல எத்தனை நம்பர் கேட்டேன் தெரியும். ஸோ கேட் எழுதணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இதெல்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால கேட் எழுதி ஐஏஎம் கட்டளை MBA படித்த வாய்ப்பை பெற்றவன் தான். சரியா? அது சரி. இன்னைக்கு சார் கைத்துக்கு சொல்லும்போது பேரண்ட்ஸ் கைத்துக்கு சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கைத்துக்கு சொன்னாரு. கணிசமான அளவு 2 பேர் வந்திருக்கீங்க தான் மகிழ்ச்சி. அது ஒரு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா லீவ் போட்டு தான் வந்திருக்கணும். பெரிய விஷயம், உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இப்ப நான் அங்கிருந்தே தொடங்குவோம். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யார் தீர்மானிக்கிறது? பேரண்ட்ஸா பிள்ளைங்களா? பேரண்ட்ஸ் கேட்டுங்க. எல்லாம் மிரட்டி கூட்டி வந்திருக்காங்க. அங்க வந்து கையை தூக்குன சின்ன சதவீதம். இன்னொரு வகை பேரண்ட்ஸ் எந்த கோர்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, இதுவும் சேஃப், இதுவும் பிரச்சனை இல்லை. இந்த இடைப்பட்டு ஒரு 80% பேரண்ட்ஸ் இருக்கு. பெருசா எதுவும் தெரியாது, ஆனா ஏன் டெஸ்க்லயே ஏன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுதான்
உலகத்தின் சிறந்த காலேஜ், சிறந்த கோர்ஸ். யார் அந்த ஆர்ஃபரன்ஸ்னா என்ன மாதிரியே எதுவும் தெரியாது அந்த ஆர்ஃபரன்ஸ். வற்புறுத்தலுக்காக மற்றவர்களுக்காக நம்ம எனக்கு வராத, பிடிக்காத, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எடுக்கும் போதுதான் அந்த கோர்ஸ்ல சிரமப்படுது. நான் ஒரு ஃபாஸ்டா உங்களுக்கு சில விஷயங்களை ரன் த்ரூ பண்ணிட்டு போறேன். மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், சரியா? இப்போதைக்கு மெடிக்கலை பொறுத்தவரைக்கும் எதற்கெல்லாம் நீட் தேவை? நீட் தேவை. பிடிஎஸ் என்ன? பல் மருத்துவம், அதற்கு நீட் தேவை. மற்றபடி இந்த இந்திய மருத்துவம் அல்லது ஆல்டர்னேட் மெடிசன் சொல்லப்படுறதுல ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இதுக்கு நீட் தேவை. இதுல இன்னொரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்கு நீட் தேவையில்லை. BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ், இதுக்கு வந்து நீட் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இந்த இதுக்கு தேவை. தென் அப்ராட் எஜுகேஷனுக்கு நீட் தேவை. எனக்கு இந்த நீட்டை பற்றி ஒரு கருத்து, அதற்கு எவ்வளவு கோர்சஸ் இருக்குங்கிற விவரங்களை மேடம் ரொம்ப எலாபரேட்டா உங்களுக்கு சொல்ல போறாங்க. என்னம்மா ரொம்ப அவசரப்படுறீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைடு இன்னும் போடல, நான் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன், வரிசையா வரும். உங்களுக்கு நிறைய தெரியுங்கிறது எனக்கு தெரியும், அதனால அமைதி, சரியா? அதாவது இந்த நீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, கடுமையாக முயற்சி பண்ணுங்க, முடிந்தால் ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க. அதுல இருந்து இந்த சமீப காலத்தில் நடக்கிற தற்கொலைகள், சமீப ஆண்டுகள் வர நீட் தற்கொலைகள் ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. நீட்டுக்காக நம்ம பிறக்கல, சொல்லப்போனா நம்ம பிறக்கும் போது நீட் இல்லை, ஓகேயா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் முயற்சி பண்ணலாம். அது அதற்காக ஒரு தற்கொலைகள்ங்கிறது ஒரு கண்டிப்பா இருக்க முடியாது. நீ போயிடுவ, உன்னை நம்பி இருக்கிற குடும்பம், உன்னை நம்பி இருக்கிற அக்கா தங்கச்சி, உன்னை நம்பி இருக்கிற அண்ணன் தம்பி, ஆயப்ப எங்க போறது? அது தீர்வு கிடையாது. அதான் வாழ்க்கையா நடந்தது. இன்னொன்று எனக்கு இந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன செய்யறாங்கன்னா, நீட் ரிப்பீட்டர்ஸ் ஒரு கோஷ்டி. இதை நான் விடவே மாட்டேன். இந்த வருஷம் எழுதுவேன், அடுத்த வருஷம் எழுதுவேன், அடுத்த வருஷம் எழுதுவேன். எதுக்கு? வாழ்க்கையில ஒரு வருஷம் எழுதுறது எவ்வளவு பெரிய வேல்யூபிள். அதுக்கு என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்கன்னாக்க, ரிப்பீட்டர்ஸ்ல 70% செலக்ட் ஆயிட்டாங்க. அதாவது இந்த வருஷம் ஒரு அட்மிஷன் வந்துச்சுன்னா அது ஒரு 70% பேர் ரிப்பீட்டர்ஸ் சொல்றாங்க. அது ரிவர்ஸா பாருங்க, ரிப்பீட்டர்ஸ் எழுதின 70% பேர் செலக்ட் ஆயிடுங்க. இதுதான் பிரச்சனை. என்ன ஆயிடுதுன்னா, நீங்க ஒரு வருஷம் கழிச்சு திரும்பவும் எழுதி முடிவு பண்ண யார் ரிப்பீட் பண்ண முடியும்? இந்த வருஷம் 500 மார்க் வாங்குறேன், ஒரு கடுமையா முயற்சி பண்ணா 600 வாங்கலாம். நான் இந்த வருஷம் 180, நான் எப்படி 600 வாங்க முடியும்? என்னோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்ப நான் ஆல்டர்னேட் பார்த்துட்டு போகணும். என்ன ஆயிடுது, ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப என்னால மார்க்ஸ் வாங்க முடியலன்னு வச்சுக்க, விரக்தி இன்னும் அதிகமாகும். இப்ப நான் ஆல்டர்னேட் கோர்ஸ்க்கு போலான்னா என் கிளாஸ்மேட் தான் செகண்ட் இயர்ல இருக்காங்க, இது எனக்கு கம்பாரிசன் ஆகுது, இடிக்குது. ஸோ தயவு செய்து நிறைய மாற்று இருக்கு, அது வந்து மேடம் விரிவா சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன்ஸை எடுத்துக்க.